ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை நினைக்கவும் அவரை ஆராதிப்பதும் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். கிறிஸ்தவர் அல்லது மறுபிறப்பை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எப்பொழுதும் எப்படி இருப்பார்கள் என்கிற காரியத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன். நீங்கள் அவராலே எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் வெற்றி. எல்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. எப்பொழுதும் எல்லா இடமும். எல்லாம் சொல்லுவோம், சொல்லுவோம். அப்போ ஒண்ணு தெரியுது, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்றது இல்லை நிறைய பேர். இந்த இடத்துல கட்டி இருக்கு, இந்த இடத்துல பேய் இருக்குது, அப்படி நிறைய பிரச்சனையா பேசுறாங்க. நீங்க எங்க வேணா இருங்க, உங்களுடைய வீடு, உங்களுடைய வேலை, அவர்கள் யாவரும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆனா அது தானா வர்றதில்லை பாருங்க. அதுக்கான சில பிரின்சிபல் வேதத்தில் சில கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம கவனிச்சு அந்த வார்த்தையை நம்ம புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நமக்கென்றதை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தி விடுகிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் எங்களுக்கு தேவன் வெற்றியை தருகிறார். அப்போ இந்த உலகத்துல உபத்திரவம் இல்லையா, பாடுகள் இல்லையா, கஷ்டம் இல்லையா என்றெல்லாம் அநேகர் சொல்றதை நான் பார்த்திருக்கேன். பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நிச்சயமா ஆதி திருச்சபைக்கு வந்த உபத்திரவம் இப்ப கிடையவே கிடையாது. இப்பொழுது கிருபையின் காலம். கர்த்தர் நம்மள நல்லா வச்சிருக்கார். உண்மைதானே? சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை ரொம்ப பெருசா சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு இந்த ஆதி திருச்சபையில அவர்கள் எவ்வளோ கஷ்டத்தின் வழியா கடந்து போகும் பொழுது பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஏன் இந்த உபத்திரவம் பாடுகளை குறித்து அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. சொல்லுகிறார், உமது நிமித்தம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஒவ்வொரு தடவையும் இதை படிச்சு இதுல இருந்து நம்ம போறோம். உமது நிமித்தம், அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். பவுல் சொல்றாரு, ஏற்கனவே நாங்கள் என்னவாக இருப்போம் என்று சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்து நிமித்தம் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஆதி திருச்சபையில ரொம்ப நெருக்கமா இருந்தது. இந்த மாதிரி ஈஸியா உட்கார்ந்து நானும் இவ்வளவு கம்ஃபர்டபுளா இங்க பிரசங்கம் பண்ண முடியாது. அப்பெல்லாம் அப்படிதான் பவுல், யோவான், பேதுரு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சபைகள் அடிச்சாங்க, உதைச்சாங்க. இப்படி இருக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம். எந்த நேரத்தில் யாரோ கொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆதி திருச்சபையில ஒரே நேரத்தில் 2000 பேரை மேல சிலுவையில கொன்று போட்டாங்க. சர்ச் ஹிஸ்டரி சொல்லுது. எரிகிற எண்ணெய் கொப்பரையில போட்டாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு உபத்திரமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில், அவ்வளோ பெரிய கஷ்டமான நேரத்தில் பவுல் எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த கஷ்டமா அல்லது அவராலே வந்த விடுதலையா, இது ரெண்டுல எதுன்றத நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் வருது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க எப்படி எண்ணினார்கள்? ஏற்கனவே இப்படி எழுதியிருக்கிறபடி எங்கள் வாழ்க்கையில நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நிறைய பேர் இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது பயந்து ஓடும் பொழுது பவுல் சொல்றாரு, எங்களுக்கு தெரியும் எங்கள் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு. எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ. ஒரு லிஸ்ட் போடுறார். தேவனுடைய அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்க முடியாது. உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி இப்படி இருக்கும்போது அடிச்சு உதைக்கும் பொழுது பயந்து ஓடுறாங்க. சபை மக்கள் ஓடுறாங்க. குகையிலெல்லாம் போயிட்டாங்க. குகையில போய் தங்கி இருந்தாங்க. சபை எவ்வளவு துன்பப்பட்டிருக்கு பாருங்க. அப்படி சொல்லும்போது சொல்றாரு, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும், இப்படி கஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம்
சபையப்பா சொல்றார், நாம எப்படி இருக்கோம்னா, வெளியில இவ்வளவு உபத்திரம் வருது, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கிறிஸ்துவ நிமித்தம் நிறைய பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்போ மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்துவை எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க, எப்படி எடுத்து காட்டுறாங்க என்பது மிக முக்கியமானது. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கஷ்டப்படுறேன், ஊழியத்தில் வந்தேன், அல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், குடும்பத்தில் நிறைய பாடுகள் அனுபவிக்கிறேன், நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க நினைக்கிறாங்க இவ இயேசுநாதர் தான் இப்படிலாம் பண்றாருன்னு. ஆனால் பவுல் சொல்றாரு, இல்ல, எங்களை எத்தனையோ விதமாய் இப்படி எங்களை நெருக்கத்திலையும் துன்பத்திலையும் என்னதான் கொண்டு வந்தோம், இவைகள் எல்லாவற்றிலேயும் எங்களிலே அன்பு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறபடினாலே நாங்க எப்படி இருக்கிறோம்னா, இத்தனை பாடுகளை எங்களை ஜெயிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஜெயித்து எங்க கையில இந்த வெற்றியை கையில கொடுத்துட்டார். அதனால இந்த உபத்திரம் எங்களை ஜெயிக்க முடியாது, இந்த துன்பம் எங்களை அழிக்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு இடத்துல இல்ல பாருங்க, திரும்ப இன்னொரு இடத்துலயும் இப்படியே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இந்த காலகட்டங்களில் நீங்க போகும்போது சில தேவைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்றது மிக முக்கியமானது. தப்பா யோசிக்க கூடாது, தப்பா சிந்திக்க கூடாது. என்ன கொஞ்சம் பாருங்க, சில பேர் சில கஷ்டம் வந்த உடனே சொல்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அங்க போனேன், ஜெபம் பண்ணேன், என் வாழ்க்கையில எல்லா துன்பம் என்னை திருப்பி அடிக்குது சொல்லுவாங்க. அதனாலதான் சில ஒருத்தர் சொல்றாரு, நான் ஊழியத்தெல்லாம் அவ்வளவு பண்றது இல்லைங்க, மேலோட்டமா இருக்கு. ஒரு அம்மா இப்படியே சொன்னாங்க, ஞானஸ்நானமே எடுக்கலைங்க. நான் கேட்டேன், ஏமான்னு கேட்டேன். இல்ல சொல்றாங்க நிறைய கஷ்டம் வருமாமே. யாரோ எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இவரை ஏற்றுக்கொள்றதுனால கஷ்டம் இல்லைங்க, இவரை ஏற்றுக்கொள்றதுனால எப்படி இருப்பீங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மகா உத்திரம் வந்தா கூட சரி, நீங்க தான் ஜெயிப்பீங்க. அது உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு 8வது வசனத்திலே, கிறிஸ்துவை அறிகிற அறிவை பவுல் சொல்றாரு, இந்த இருதயத்திலே எங்கள் தேவன் எங்களுக்கு தோன்ற பண்ணி இருக்கிறார். அவரை குறித்த ஒரு அறிவு எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து இந்த மகத்துவமான தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்றும் அவராலே நாங்கள் என்னவென்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இந்த மகா மகத்துவமான வல்லமையை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே நாங்கள் பெற்றிருக்கிறபடினாலே, எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டும், 8வது வசனம், எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டும், எல்லாம் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. எந்த பக்கத்துல நெருக்கம் வந்தாலும் பவுல் சொல்றார், நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. கொஞ்சம் நெருக்கம் வந்தா நம்மளுங்க ஒடுங்கி அப்படியே மடிஞ்சு விழுந்துருவாங்க. 10 பேருக்கு அவங்க காட்டணுமே, ஆண்டவருக்காக நான் துன்பத்தை சகிக்கிறேன். சில பேர் இப்படி சொல்றாங்க, போய் ஊழியம் பண்ணினா அந்த பிரச்சனை, அந்த ஆவி ஒன்று அடிக்கும். போய் மற்றவர்களுக்கு பாவிகள் மனம் திரும்பும்படி ஜெபம் பண்ணிடாத, உன்னை பிசாசு உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை கொடுப்பான். நீங்க இப்படி தப்பானதை விசுவாசிக்கிறனாலதான் உங்க வாழ்க்கையில நிறைய வரும். நீங்க தவறா விசுவாசிக்க கூடாது. நான் என்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல அவருடைய காரியத்தை செய்யறனோ, உலக ஜனத்தை விட என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்து நான் கீழே போக மாட்டேன், என்னை மேல கொண்டு வருவார். எந்த நெருக்கம் வந்தாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். எல்லாம் சொல்லுவோம், எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டேன், கலக்கமடைந்தும் மனமுடைவதில்லை. எல்லாம் சொல்லுங்க. அதான் கிறிஸ்தவர்கள் அப்படிதான். இவரை ஏற்றுக்கொண்டா இப்படி வாழலாம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவரை சொந்த தெய்வமா ரட்சகரா ஏற்றுக்கொண்டா இந்த தகுதியை நமக்கு அவர் கொடுக்கிறார். இதுதான் நீங்க. இதை நான் படிக்கும் போது வேற யாருக்கும் நினைக்க கூடாது. இதுதான் நீங்க. ஆக்சுவலா இதுதான் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த திறமைகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கு, கர்த்தர் உள்ள வச்சிருக்காரு. நீங்க தவறானதை எடுத்து உங்களுக்குள்ள போட்டீங்கன்னா அப்படியே ஆயிடுவோம் நம்ம. அதனாலதான் வேதத்தை எடுத்து எதுக்கு நம்ம பாட்டு பாடி கொஞ்ச நேரம் எல்லாம் முடிச்ச பிறகு வேற வார்த்தையை எடுத்து நான் எதுக்கு கொடுக்கிறேன்? பல தப்பான பலவிதமான தேவையில்லாத தவறான போதனைகள் அல்லது சில தவறான வார்த்தைகள் காத்துல பட்டு உங்க விசுவாசம் நீங்க அலசடிப்படக்கூடாது.
இவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க ஏதோ துன்பப்படுற மாதிரியும் கஷ்டப்படுற மாதிரி அவருக்காக ரொம்ப சகிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்போ சந்தோஷமா இருக்கணும். உங்க முகத்துல எப்பவுமே ஒரு தெம்பு இருக்கணும். ஒரு முகத்துல ஒரு முக மலர்ச்சி இருக்கணும். ஒரு ஆமேன் கூட இருக்கக்கூடாது. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்வில் அந்த பிறகு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே நான் கலக்கம் அடைந்து மனம் முறிவதில்லைன்னா, மனம் உடையாதால் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். முகத்தை பார்க்கும் போதே சொல்லணும், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். தெம்பா இருக்கணும், தெம்பா இருக்கணும், முகம் மலர்ச்சியா இருக்கணும், வாடி வதங்க கூடாது. நான் உண்மையா சொல்றேன், நீங்க இன்னொருத்தர் மத்தியில நீங்க கஷ்டப்படுற மாதிரி அப்படியே முகத்தை தொங்க போட்ட யாராவது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்ன ஆகுன்னா உனக்கு வியாதி வந்துடும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்கும், வியாதி வந்துடும். முகத்தை தூங்க போட்டு கவலையா அப்படியே நடந்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா சிக்காயிடும். ஒரு அம்மா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அவங்க சொல்றதை கேட்டு எனக்கு பயமே வந்து போச்சு. எல்லா வியாதியும் இருக்குதுன்றாங்க, பொண்ணு வேற பாருன்றாங்க. பையன் கொஞ்சம் இதா இருக்கான், மூச்சு வாங்குதுன்னாங்க. சரி பரவாயில்ல, அது சரி பண்ணிக்கலாமே. இல்லை, அவனுக்கு ப்ரெஷரும் இருக்குது. அப்படியா அப்படின்னு, சுகரும் இருக்குது. ஐயோ, அப்புறம் வேற என்ன கேட்டா சொல்றேன், முட்டி எலும்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு போச்சு, நடக்க முடியலன்றான். நல்ல ஆர்த்தரைட்டிஸும் இருக்குது. எதுக்கு கல்யாணம்? பாவம், என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேன். சரி எப்படியோ ஒன்று ஆகட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை, ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கொடுத்தா உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு இத்தனை சவரம் கொடுக்குறாங்களா கேளுன்றாங்க. உன் பையனை கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம். எப்படி இருக்கு பாருங்க. தப்பான கண்ணோட்டம், தவறான எண்ணங்கள் வரவே கூடாது நமக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் முகத்துல ஒரு தெம்பு இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இருக்கணும். நிறைய ஆவிக்குரிய சபையில ஜனங்க கோயில் முடிஞ்சு வர்றதை நான் பார்த்திருக்கேன். நீங்க எல்லாம் அந்த அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணிருப்பீங்க. நான் நிறைய பிரசவம் பண்ணாலும் நீங்க கவனிச்சிருக்கலாம். நீங்க பாருங்க அவங்க எப்படி இருக்காங்க. நிறைய பேர் முகம் அப்படியே துக்கமாடு பைபிள் அடிச்சு அப்படியே கஷ்டத்தோட போறதை நான் பார்க்க. ஒரு முகத்துல ஒரு சந்தோஷமே கிடையாது. யாருக்கிட்டையும் சரியா சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. யாராவது ரோட்ல பார்த்தா அவங்க விஷ் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு சிரிச்சப்பா, இவர் எதிரில் ஒரு ஆள் வந்தாங்கன்னா கூட கோமாடியும் ஹலோன்னு சொன்னா என்ன, ஒரு நல்ல சிரிச்சா என்ன. இந்த உலகத்துக்கு சிரிக்கவே தெரியாது தெரியுங்களா? சிரிக்க தெரிஞ்சவங்க அது நீங்க ஒண்டிதான். நான் நடக்கலான்னு சொல்லி மெரினா பீச் போனேன். ஹியூமரஸ் கிளப்னு அங்கே ஒன்று இருக்குது. சிரிக்கவே தெரியல. சிரிக்கணுமா, பாவம் சிரிக்க வரமாட்டுது. சிரிப்பு கிடையாது, சும்மா சத்தத்தை. அப்படியாவது கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்க, இப்படிலாம் சிரிச்சா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதனால அவங்க ஆர்டிபிஷியலா, இயற்கையா வரல. அது எப்படி நான் குச்சி எடுத்து மூக்குல குச்சியை உள்ள விட்டு தும்முறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதை தும்மல் தானா வந்தா பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி இந்த சளியெல்லாம் போற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும் திடீர்னு. சும்மா மூக்குள்ள குச்சி விட்டு தும்புறாது. சிரிப்பு வரணுன்றதுக்காக ஒரு ஆளை பார்த்து ஹோஹோன்னு சிரி இல்லைங்க. இது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுற சந்தோஷம். கர்த்தர் உள்ள வந்த உடனே நீங்க உண்மையா பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கும் பாருங்க. உள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்திருக்குமே, ஒரு சந்தோஷம் வந்திருக்குமே. அதை நிறைய பேர் கெடுத்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ், சந்தோஷம் இருக்கும். உடனே பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க, அதுக்குன்னே இருக்கும். சில பேய்கள் இருக்கும் பக்கத்துல, சில ஆவிகள், கெட்ட பேய்கள் இருக்கும். சொல்லும், என்ன ரொம்ப துதிக்கிற, நீ ரொம்ப கை தட்டுற, நாங்க இங்க 10 வருஷமா இருக்கிறோம், எல்லாம் நாங்களும் இப்படிதான் கை தட்டிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் நாங்க அடங்கி உட்கார்ந்து இல்ல, சும்மா துகுச்சு குச்சின்னு ஓடுற. அங்க போய் ஜெபம் பண்றது, இங்க போய் ஜெபம் பண்ண, ஆவி திருப்பி அடிச்சிடும் அப்படின்னு கேட்பாங்க. அது என்னதுன்னு கேட்பாங்க. போ 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 போப்பா, இல்ல சொன்னா விளங்காது உனக்கு, போ என்ன நடக்குதுன்னு பாரு. கடைசியில் அந்த பையன் தெரியாம போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருவான் பாருங்க. வந்துட்டு திடீர்னு நல்லா தான் இருப்பான், பக்கத்துல சும்மா 2 பேர் இருப்பாங்க பக்கத்துல. என்ன உங்க வீட்டுல ஏதாவது ஆச்சா? ஆமா, பிள்ளைக்கு உடம்பு சரியாம, அந்த ஆவி திருப்பி அடிச்சிச்சு. இவரு சொல்லுவாரு, சீனியர் சொல்லுவாரு, இதெல்லாம் பார்த்து தான் நாங்க உட்காந்துருக்கோம். இவரு கெடுறது இல்லாம இன்னொரு 10 பேரை கெடுக்குது, பயமுறுத்துறது.
இதுல ஒரு பெருமை பேச்சு. 30 வருஷமா கோயில் இருக்கேன், 40 வருஷமா நான் கொடி ஏத்திருக்கேன். என்ன பிரயோஜனம்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென் கூட வர மாட்டேன். இன்னைக்கு செய்தி அப்படிதான் போகும். கொஞ்சம் ஒருவருக்கொருவர் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்களை பார்க்கும் போது இன்னொருத்தர் சபைக்கு உள்ள வரணும்னு தோணணும். சில பேரை பார்த்தாலுமே கோயிலை விட்டு ஓடிடலாம் போல தோணும். அவ்வளவு ஒரு கடுப்பு, அவ்வளவு ஒரு வெறுப்பு அப்படி முகத்துல. இல்ல இல்ல பெரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், இந்த உலகத்திலே ஒரு பெரிய சந்தோஷமான நபர் யாருன்னா அது நீங்க தான். கர்த்தர் உங்களை சொந்த தெய்வமாக, ஆண்டவர் உங்களுக்குள்ளே சொந்த தெய்வமாக, ஆண்டவராக, இரட்சகராக நமக்குள்ள வந்திருக்கிறபடினால பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நமக்கு வெற்றி. யோசுவா கிட்ட தான் கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி நீ செய்ய இரவும் பகல் கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இந்த புத்தகத்தை நீ தியானிப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் இருப்பாய். இப்ப நம்ம அந்த அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். எல்லாம் சொல்லுவோம் புத்திமானாய் இருப்பது. சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம சொன்னோம், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. எல்லாம் சொல்லுவோம், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிப்பேன். அதனாலதான் நம்ம சபைக்கு எப்பவுமே ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஞானமும் புத்தியும் இங்க கிடைக்குது. இல்லையா சொல்லுவோம். நம்ம எல்லா விதத்திலும் வெற்றியா நல்லா வாழணும்னா முதல்ல ப்ரையாரிட்டி அல்லது முதலிடம் சபையில கர்த்தரை வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம முதலிடம் கொடுத்துடணும். கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கிற முதலிடம் அதுதான் மிக முக்கியமானது. நீதிமொழி 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நம்ம அங்க பார்த்தோம். திரும்ப அங்கிருந்து நம்ம சில காரியங்கள் மெதுவாக நம்ம பார்க்கலாம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நல்ல போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் வார்த்தைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி. எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுவோம். Get wisdom, get understanding. அப்ப நம்ம போய் வாங்கணும், சம்பாதிக்கணும், பெறணும், பெற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுது, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை நீ மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து எல்லா விதத்திலும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும்னா, நம்ம தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க, நம்மை கெடுக்க பலவிதமான விசுவாசத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும்னா, நீங்கள் இதில் வெற்றி எடுக்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஞானமும் புத்தியும் தேவைப்படுது. அது என்ன பண்ணுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். சொல்ற அந்த தேவனுடைய வார்த்தையில உண்டாகிற ஞானத்தையும் புத்தியும் அது மேல உனக்கு கொல்ல ஆசை வரட்டும், அது மேல ஒரு பிரியம் வரட்டும். ஞானமே முக்கியம். 7வது வசனம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. எல்லாம் சொல்லுவோம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுவோம். சில காரியத்தை புரிந்து கொள்ள. அப்ப நான் சொன்னேன், அறிவு, புத்தி, ஞானம், இது மூணும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். அறிவுன்னு சொல்லும் பொழுது சில காரியங்களை அறிந்து கொள்வது, நாலேஜ், நோயிங் சம்திங். நிறைய காரியத்தை நம்ம சில காரியத்தை அறிந்து கொள்றோம். இந்த உலகத்தில் நிறைய காரியத்தை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையில நமக்கு அறிவு இருக்கிறது, நிறைய வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் அதை அறிந்து கொண்ட காரியத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. ஞானத்தையும் அறிவையும் உணர்த்துகிற ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். இது படிப்பறிவினால் வருகிறதல்ல, பரிசுத்த ஆவியானவர் உதவினாலே சில காரியங்களை கர்த்தர் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த புத்தி அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு சில காரியத்தை உள்ளிருந்து உணர்த்துகிறார், புரிய வைக்கிறார். ஏற்கனவே சில வசனம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்,
எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். நான் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, தெரியும். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பாட்டு பாடணும், உன்னை மேன்மைப்படுத்த, எல்லாரும் அந்த வசனம் தெரியுது. பிரச்சனை வரும்பொழுது நமக்கு புரிய மாட்டேது, நம்ம ஒரே குழப்பமாயிடுது. கர்த்தர் சொன்னார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், உங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டாயிடுச்சு. ஆனா வாழ்க்கையில குறைவுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய மைண்ட்ல இந்த வசனம் அறிந்தும் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் வேதத்துல பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் தெளிந்த புத்தியாயிருங்கள். அதாவது நீங்க அறிந்து கொண்ட காரியத்துல, வசனத்தை கேட்ட இந்த காரியத்துல நீங்க எவ்வளவு தகவல் சேர்த்திருக்கீங்க. சபையில போதகர் நிறைய காரியத்தை போதிச்சிருக்கிறார், நீங்க அறிஞ்சிருக்கீங்க. ஆனா அறிந்து கொண்ட காரியத்தை பிசாசு அதை பொய்யாக்கும்படி பல சூழ்நிலையை கொண்டு வரான். கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கேன், உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் வீட்டை நான் உயர்த்துவேன், உனக்கு உன் பிள்ளைகளால சமாதானம் பெரிதா இருக்கும், தீமை உன்னை அணுகாது, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஏராளமான ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்விலே இந்த வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், பொல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான். நீங்க அவன் உங்களுடைய மனதை, உங்கள் புத்தியை, புரிந்து கொண்ட காரியத்தை உங்களுடைய புத்தியிலே நீங்கள் தெளிவற்ற நிலையிலே போய் விடாதபடி, கன்ஃபியூஸ் ஆயிடு விடாதபடி, கர்த்தர் கைவிட்டதை போல, ஏதோ உங்களை மறந்தது போல, இல்ல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால கர்த்தர் இப்படி வச்சிருக்காருன்னு சொல்லி நினைச்சு, அல்லது ஆதியில் இருந்த அன்பிலே நீங்கள் குறைந்து விடாதபடி தெளிந்த புத்தியாயிருங்கள். எல்லாம் சொல்லுவோம். நான் சொல்றது இப்ப உங்களுக்கு கேட்கறீங்க, ஆனா நாளைய தினத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்த கேட்கிற வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். பிரச்சனைகள் மோதும் பொழுது, எதிரான காற்று உங்கள் குடும்பத்திலே வீசும் பொழுது, நீங்கள் பயந்து கலங்கி போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நிற்க கூடாது. அப்பதான் கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் ஞாபகத்தில் கொண்டு ஆவியான உதவினால நீங்க கன்ஃபியூஸ் ஆகி வாயில தப்பு தப்பா சொல்லாம, கர்த்தர் கைவிட்டாரு, ஏதோ என்னோட என்ன தெரியல, ஏதோ ஆவி வந்துச்சுன்னு சொல்லாம தெளிந்த புத்தியா, யார் வேணாலும் என்ன கைவிட்டு போலாம், ஆனா என் கர்த்தர் என்னை விட்டு போக மாட்டாரு, என் கூட இருக்கிறாரு, கண்டிப்பான ஆசீர்வாதமா இருப்பேன். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவ சொல்லும்போது சொல்றான், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன்னு சொன்னான். ஒருவேளை சுகமாவே, அவர் வேலை சுகமாகலாம் ஆகலாம் அப்படி சொல்லல, உறுதியா சொல்றான், நிச்சயமாய் நான் சுகமாவேன், I shall be whole அப்படின்றார். பிரிய மகர்களே, நம்முடைய வாயில சில காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி குழம்பி பயந்து இது என்ன ஆகுமோ என்ற ஒரு கலக்கம் வராம இருக்கணும்னா நீங்க தோல்வி அடையக்கூடாது, நீங்க ஜெயம் பெறணும். ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க ஜெயிச்சுட்டே வரணும். எல்லாம் சொல்லுவோம். பீயிங் எ சாம்பியன், அதாவது எல்லா விதத்திலும் தலை சிறந்த முதன்மையான வெற்றி உள்ளவர்கள் என்றா இந்த சாம்பியன் யாரு சொல்லுவாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, 50 meters ரேஸ், 100 meters ரேஸ், 200 meters ரேஸ், 400 meters ரேஸ், போல் வால்ட், எல்லாத்தையும் ஜெயிச்சு நிறைய கப்பு வாங்குறான் பாருங்க, அவன் தான் சாம்பியன். அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையில சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, நெருக்கங்கள், துன்பங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள், ஒன்னு பின்னாடி டெஸ்ட் வந்துட்டே இருக்குது. ஒண்ணுல கூட நீங்க தோத்து போக மாட்டீங்க, எல்லா நெருக்கத்திலையும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க, தொடர்ந்து ஜெயிப்பீர்கள். ஆனா சில பேர் தொடர்ந்து கஷ்டம், தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து பாடுகள். இல்ல வசனம் புரிஞ்சு கொள்ளுங்க, தொடர்ந்து வெற்றி, வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி சிறக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸுங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து வைக்கிறாங்க. எதுக்கு? பிள்ளை வெளியில பா என்ன கஷ்டம் இந்த ஸ்கூல்ல, டெஸ்ட் மேல டெஸ்ட், டெஸ்ட் மேல டெஸ்ட். யார் அழுவா? படிக்காத பிள்ளை அழுதுட்டு இருக்கும். படிக்காததுக்கு பயமா இருக்கும், ஸ்கூல்ல போகும்போதே ஜுரம் வர மாதிரி இருக்கும், ஒன்னும் படிக்கலையே, ப்ரிப்பேர்ட் ஆகல, அதுங்க டெஸ்ட்னாலுமே ஃபெயில்னு ஏற்கனவே அதுங்க நல்லாவே தெரியும். they are not prepared for that. அதனால பயம் வந்துருது, ஜுரம் வந்துருது. ஹலோ சொன்ன வழங்க. அப்ப டீச்சர்ஸ் பிள்ளைய டார்மெண்ட் பண்றாங்களா? அவங்கள மென்டல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களா?
அழுத்தத்தை கொடுக்கறாங்களா? பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறாங்களா? கிடையாது. பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். நாங்க சில காரியத்தை அறிவிச்சிருக்கிறோம், சில காரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு அறிவை புகட்டி இருக்கிறோம். எந்த அளவுக்கு பிள்ளைங்க புரிஞ்சு இருக்காங்க என்பதை தெரிந்து கொள்ளும்படிதான் டெஸ்ட். விசுவாசத்திலையும் தேவன் அநேக காரியத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எந்த அளவுக்கு என்ன உனக்கு புரியும் என்பதற்கு இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது நீ தெரிஞ்சுக்கணும். டீச்சர் டெஸ்ட் வைக்கிறது இந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கான்னு அந்த டீச்சர் தெரிந்து கொள்ளும்படி வைக்கல, அந்த பிள்ளைக்கு கான்பிடன்ஸ் வரும்படி தான் வைக்கிறாங்களே ஒழிய. அப்படிதானே டீச்சர்ஸ்? அப்படிதான் வைப்பாங்க. டீச்சருக்கு தெரியணும் இந்த பையன் மக்கா, அந்த பையன் படிச்சு, அல்ல அப்படி வைக்கிறது இல்ல. அவங்க ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வரணும், அந்த எண்ணத்துல தான் பரீட்சை வைக்கிறாங்களே ஒழிய. அதே மாதிரி கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பிசாசு எத்தனையோ நெருக்கத்தையும் துன்பத்தையும் போராட்டத்தையும் வரும்போது நான் உன்னை அழைச்சி வந்து என்ன போல ஒரு தெய்வம் இல்லைன்னு மட்டும் நீ தெரிஞ்சிருக்க கூடாது. எந்த அளவுக்கு நீ புரிஞ்சிருக்கிற, எந்த அளவுக்கு உனக்கு தெரியும் என் உலகையை நான் பிடிச்சிருக்கேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், நான் பராக்கிரமானவர், எந்த அளவுக்கு உனக்கு தெரியும். செங்கடல் பிளக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க. ஆனா நீங்க தெளிவா இருக்கணும், என் தேவன் மாறாதவர், என் தேவன் அற்புதமானவர், என் தேவன் அதிசயமானவர், என் கர்த்தர் என்னை நிச்சயமாய் பெருக பண்ணி என்னை உயர்த்துவார்னு தெளிந்த புத்தியா. எல்லாம் சொல்லுவோம், தெளிந்த புத்தியாய், தெளிவோடு இருக்கணும். எல்லாம் சொல்லுவோம், நான் தெளிவுடன் இருப்பேன். அப்படி ஞானத்தில் யாராவது குறைவா இருந்தா வேதம் சொல்லுது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன். அப்போ அறிவு, அறிந்து கொண்ட காரியத்தை புரிந்து கொண்ட காரியத்தை திறமையோடு அப்ளை பண்ணும்போது நாம் ஞானவான்களாய் மாறும். That's a wisdom. Wisdom, skillfulness. When you have a challenge, how far you understand, and if you use that, that's a wisdom in right way. எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ அந்த புரிந்து கொண்ட காரியத்தை திறமையோடு அப்ளை பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்போ வாத்தியார் போதிக்கிறார், டீச்சர் போதிக்கிறாங்க, நீங்க அறிந்து கொண்டு புரிஞ்சதை அந்த பேப்பரை அப்ளை பண்ணும்போது திறமையோடு அப்ளை பண்ணணும். அப்பதான் மார்க் நிறைய வரும். ஹலோ, ஆமென் சொல்லுவோம். அதை போடும்போது, அதை எழுதும்போது, பிரசன்டேஷன் பண்ணும்போது திறமையோட போடணும். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது அறிந்து கொண்ட நீங்கள் ஆவியான உதவினாலே புரிந்து அவருடைய சாமர்த்தியத்தோட, அவருடைய திறமையோட, சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, குடும்பம் கொந்தளிக்குது, தேவைகள் உள்ள பெருசு இருக்குது, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, இந்த பிரச்சனை என்ன பண்ண போறாங்க. நாங்களும் பார்த்திருக்கோம் நிறைய பேர் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி குடும்பமே செதறி போயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பார்க்கும்போது நீங்க அந்த சிச்சுவேஷனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி அறிந்து கொண்டு விவரமா புரிஞ்சு அதை ரொம்ப திறமையா ஹேண்டில் பண்ண உடனே நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, எப்படிங்க இப்படி செய்றீங்க. அப்ப நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கிற ஒரு கர்த்தர். எல்லாம் சொல்வோம், என் தேவன் வெற்றி தருகிற ஒரு தேவன். ஞானத்தையும், இரண்டாவது வசனம், ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. எல்லாம் சொல்லுவோம், புத்திமதிகளை உணர்ந்து. புத்திமதினா இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாம் சொல்லுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறு